Hello, today 8th of July, mid-cap expiry trade. So it was terrible day. காலையில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ப்ளேஸ் ஆன ஆர்டர் வந்துட்டு ரிஃப்ளெக்டே ஆகல $0. ஸோ ஓப்பன் பொசிஷன்ஸும் இருந்துச்சு. ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆர்டர் எக்ஸிக்யூட்டே ஆகலை. அதனால் ஐ மீன் அரை மணி நேரத்துக்கு எக்ஸிக்யூட் சுத்தமாக ஆகலை. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆச்சு. அப்புறம் பொசிஷன் எடுத்தேன். அப்புறம் ரேண்டமாக திடீர்னு நடுவில் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆச்சு. அதனால் ஐ மீன் ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆச்சு. அதில் ஒரு பெரிய டவுன்ஃபால் அதில் போச்சு. அப்புறம் நான் தேவையில்லாமல் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணேன். ஸோ எழுந்து பாயிண்ட்டை கேப்சர் பண்ணிடலான்ட்டு. பட் பண்ண ட்ரேடோட பிளான் கரெக்டானது தான். கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா ரெக்கவர் பண்ணியிருந்துக்கலாம். பட் அதையும் நான் பண்ணல. ஸோ அதனால தான் இன்றைக்கி பெரிய லாஸ். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லெசன்ஸ். 5% டவுன். அண்ட் மிட் கேப் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான இண்டெக்ஸாக தான் இருக்குது. ஸோ மிட் கேப் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு இப்போதைக்கு தோணுது. பார்ப்போம். 30,000 அரௌண்ட் 30,000 திஸ் கிராஸ் 5%. பட் யா வில் கோ த ட்ரேட். ஸோ ஆக்சுவலாக நான் கேரி பண்ணது ஷுட் பி குட் பொசிஷன் தான். என்னாச்சுன்னா ஆக்சுவலாக மார்னிங்கே வந்து கேப் டவுன் இருந்துச்சு. யா கேப் டவுன் இல்லை, ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபால். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பயங்கரமாக ஃபால். ஸோ கொஞ்சம் மூமெண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தா ஃப்ரம் டே ஹை டு டேல வந்து 1.6% ஃபால். ப்ரீமியம் அவ்வளோ கிடையாது. ஸோ என்னாச்சுன்னா இந்த ஃபாலில் தான் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆர் மேபி திஸ் ஃபால். பொசிஷன் காலையில் வச்சு 9 என்ட்ரு பண்ண பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் பொசிஷன்ஸ் பையெல்லாம் வந்து ரேண்டமாக நடுவில் எக்ஸிக்யூட் ஆச்சு. அதில் திடீர்னு ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 12,400க்கு ஐ மீன் $8 செல் பண்ண புட் ஆப்ஷன் வந்துட்டு $36 போயிடுச்சு. 10:30 ஃபாலில் அரௌண்ட் திஸ் மேபி இந்த டைமில். ஸோ அது ஃபால் டைமில் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஜீரோ எல்லாட்டும் எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் ஃபால் ஆச்சுன்னு தெரியல. பட் அந்த டைமில் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுலேயே ஒரு 18,000 கிட்ட லாஸ் வந்துச்சு உடனே. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணுறேன்ட்டு பண்ணிவிட்டு அடுத்த மணி கால் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இங்கே QC 12,350 இந்த எல்லாம் தாண்டாது அப்படிங்கிறனால என்னன்னா இது தாண்டி ஒரு கேண்டில் க்ளோஸ் இருக்கணும், இல்லை சிக்னிஃபிகண்ட் பிரேக் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் கேண்டில் க்ளோஸ் இருந்துச்சு. பட் சப்போஸ் இப்போ ஹெல்டிட்னா ஆக்சுவலாக இங்கே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எக்ஸிட் ஆகாமல் 30க்கு சோல்ட் பண்ணியிருந்தேன், 40க்கு பைபேக் பண்ணேன். ஸோ அதில் ஒரு பெரிய லாஸ். இப்போ நான் அதை ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஆக்சுவலாக அது வந்துட்டு $15 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பட் ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணது ஒரு பெரிய தப்பு. அதனால தான் 18,000 வெளியே வந்துடலாம். பண்ணாலும் ஒரு 12,000. ஸோ 30,000 லாஸ். ஸோ ஐ திங்க் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இன்னைக்கு ட்ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இட்ஸ் மந்த்தே வந்து நெகட்டிவாக டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அபவுட் 4% கிட்ட பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் வீக். ப்ராஃபிட் வந்து ஒரு 26,000 நெட்டாக 32. ஸோ லாஸ்ட் வீக்கோட ப்ராஃபிட் போச்சு. பட் அதை அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ப்ளஸ் சடன் ஸ்பைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் காமனாக வருது, எஸ்பெஷலி மிட் கேப்பில். ஸோ மிட் கேப் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறத சைஸ் கம்மியாகச்சோ இல்லை ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதோ நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய மிஸ்டேக்கு ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணால் தான் முதல் மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக் வந்து ஐ திங்க் இட் ஹேப்பன்ஸ். திடீர்னு வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகல, எல்லாம் ஒன்றா எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ ஒன்றா எக்ஸிக்யூட் ஆனதுனால அந்த டைம் ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகி வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸிக்யூட் ஆர்டர்ஸ். ஸோ அது நடக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. 18,000 ஓகே, தட் இஸ் குட் அப்படின்னு விட்டுருலாம். 18,000 இஸ் அபவுட் 3% இன் கேபிட்டல் நினைக்கிறேன். ஸோ தட் கேன் ஹேப்பன். ஐ திங்க் கேன் பி டன். கரெக்டாக அந்த டைம் ஃபாலோ வந்துச்சு. ஸோ உடனே ஸ்பைக்கில் ஐ திங்க் ஃபஸ்ட்டு பாசிபிள் டைமில் தான் நான் எக்ஸிட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த 12,000 கூட ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா இது கூட ஒரு பெட்டர். ஸோ பார்த்தீங்க திஸ்
330 போல் ஒரு ஸ்ட்ரைக்கு. இங்கே எக்ஸிட் அரௌண்ட் 40 தானே எக்ஸிட் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸிட்டட் அடுத்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி மோஸ்ட் ஹையஸ்ட் ஸ்பைக்கில் எக்ஸிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. மேபி மோர் கேர்ஃபுல் மிட் கேப்பில் இருக்கணும். ஸோ அப்புறம் நாளைக்கு வந்து ட்ரேடுக்கு ஃபின் நிஃப்டி look at Nifty or FinNifty, there has not been big change. Like the whole range has been less than 1% ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஸோ அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இண்டெக்ஸில் பார்த்தா கூட நாட் மச் டிஃப்ரென்ஸ். விக்ஸ் இஸ் அப், பட் பார்த்தா மிட் கேப் செலக்ட் இண்டெக்ஸ் மட்டும்தான் மோர் தேன் 1%. இட் இஸ் டேஞ்சர்ஸ். நாளைக்கு ட்ரேடு நார்மலாக எப்பயும் போல் 1.5% போத் சைட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ தட் இஸ் த பிளான். ஸோ நாளைக்கு நான் பண்ணுறேன். டுடே இஸ் ஒன் ஆஃப் த worst days ஐ திங்க். ஐ டிட் ரிவர்ஸ் ட்ரேடிங். ஸோ அது மிகப்பெரிய தப்பு. அதில் ஒரு 2%. அப்புறம் 0 தான் உடனே ஆர்டர் ஸ்க்ரீன் ஃப்ளோஸ் ஆனது. அதே ஃபாலில் எக்ஸிட் ஆக முடியல. ஸோ அங்கே ஒரு 3% ஃபால். 3%. ஓகே, தான் லேர்னிங் ஸ்டேஜ். ஸோ இட்ஸ் பெட்டர். பட் இனிமேல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாளைக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக போகாமல் ஐ திங்க் இந்த 0.5% தான் நான் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். I don't want to take more risk. So see you tomorrow.